Hi, hello friends. I'm Yagath. Now our price action trader with 90% accuracy. நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ், பேசிக் ட்ரேடிங் கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மோரோவர் நம்ம சேனல்ல ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனால டெய்லி ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ், மோரோவர் இன்ட்ராடே கால்ஸும் டெய்லி நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை மணி ஆனாலும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமா எதனா சந்தேகங்கள் எதனா இருந்தா நீங்க தாராளமா எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். எங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க நீங்க மெசேஜ் பண்ணலாம், கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். வாரம் நம்ம சேனல்ல பேசிக் ட்ரேடிங் கோர்ஸோட வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 5 வீடியோ கிட்ட அப்டேட் பண்ணிட்டேன். டோட்டலா 5 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஸ் அ பிகினரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருப்பேன், அதுக்கு தான் சொல்றேன். மோரோவர் நம்ம சேனல்ல வீக்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வித் 90% அக்யூரேசியோட போட்டுட்டு இருக்கோம். அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா புரியும். மண்டே எப்படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஓபன் ஆக போகுது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, ப்ரீவியஸா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, எல்லா டீடைலும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பத்தி பார்ப்போம். நிஃப்டி நான் லாஸ்ட் வீக்கே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட்டாகவும் இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுதுன்னா மட்டும்தான் நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட்டை பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சா டவுன் ட்ரெண்ட் தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நிஃப்டி இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரிக் ரெட் கலர் கேண்டிலோட கிளியராக பார்க்கலாம். இந்த கேண்டில் பாருங்க, ஒரு நல்ல ரெட் கலர் கேண்டில், ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. தென் அதுக்கு மறாவது நாள் பாருங்க, நிஃப்டி இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு அகெயின் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு அகெயின் அந்த ரெசிஸ்டன்ட் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பாருங்க, ஒரு கேப் டவுன் இன்டிசிஷனில் முடிஞ்சிருக்கு. நீங்கள் கிளியராக பார்க்கலாம், ஒரு இன்டிசிஷனில் முடிஞ்சிருக்கு வித் ரெட் கலர் கேண்டில். நிஃப்டி மண்டே எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிஃப்டி ப்ரீவியஸாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சின்னதாக ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் வாங்க. இது நிஃப்டியோட சார்ட் ஃப்ரம் 19th October டு இன்னை வரைக்கும். இன்னைக்கு என்ன டேட்டு, 6th May. இது வரைக்கும் நிஃப்டியோட சார்ட். இங்கே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிஃப்டி கீழே போச்சு. அகெயின் ஒரு சப்போர்ட் எடுத்து நிஃப்டி மேலே வந்தது. அகெயின் அந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே போச்சு, சப்போர்ட் எடுத்து மேலே வந்தது. அகைன் இப்போ ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே போயிருக்கு. ஸோ நிஃப்டி ஒரு கிளியரான ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷனில் இருக்கு. அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணுது. இதுலேயே உங்களுக்கு கிளியராக தெரியும். ப்ரீவியஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வரும்போது எத்தனை பர்சன்டேஜ் கீழே இறங்குச்சுன்னா கிட்டத்தட்ட 11% கீழே இறங்குச்சு. அதே மாதிரி தான் இந்த ரிஜெக்ஷன் எடுக்கும் போதும் கிட்டத்தட்ட 11% கீழே இறங்குச்சு. பட் இந்த 2 நாள் அந்த ரஷ்யா உக்ரைன் போறனால இந்த 2 நாள் குளோபல் மார்க்கெட்டே ரொம்ப வாலட்டைலாக இருந்ததுனால 2% முன்ன பின்ன இருந்தது. பட் ஆனால் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இல்லைனா இது ஆக்சுவலாக இதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. பிகாஸ் இந்த இடத்துல பாருங்க, ஆல்ரெடி இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்கா. ஸோ இதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 11% கீழே நிஃப்டி கீழே இறங்குச்சு. அகெயின் இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துருக்கிறதுனால இது வரைக்கும் நிஃப்டி எவ்வளோ கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா 9% தான் இறங்கியிருக்கு. மேபி இன்னும் ஒரு 2% நிஃப்டி கீழே இறங்கலாம். இறங்கிட்டு கரெக்டாக ஒன்று இந்த சப்போர்ட் எடுக்கும், இல்லைனா இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது ப்ரீவியஸ் ட்ரெண்டு. ஸோ எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்னுவாங்க. ப்ரீவியஸாக என்ன நடந்ததோ அதுதான் இப்போயே நடக்கும். ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரூல்ஸ். ப்ரீவியஸாக என்ன நடந்ததோ ரிப்பீட்டடாக அதுதான் நடக்கும். அது நீங்கள் எங்கே எப்படி எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டை சர்வே பண்ண முடியும். அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருப்பீங்க. மேபி என் வீடியோ பார்த்துருக்கலாம், யாராவது ஒருத்தங்க வீடியோ பார்த்துருக்கலாம், என்ன வேணால் பார்த்துருக்கலாம். பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என் வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் கிடைக்கும். என்னன்னா, இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண வேணாம். பிகாஸ் ஆல்ரெடி நிஃப்டி 9% தான் இறங்கியிருக்கு. ஆன் ஆவரேஜா 11% கிட்ட இறங்கி இருந்தது. நிஃப்டி 9% தான் இறங்கியிருக்கு. இன்னும் ஒரு 2% கீழே இறங்கும். இறங்கிட்டு அங்கே ஒரு கன்சல்டேஷன் வரும். கன்சல்டேஷன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஒரு புல் பேக் கொடுக்கும்போது உங்களோட என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு ஆஸ் அ பிகினராக உங்களுக்கு நல்லா இருக்கும்.
உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்க்கறதுக்கும் க்ரீன் கலரில் இருக்கும். இல்லைனா ஆஸ் அ பிகினராக நீங்கள் இப்போ என்ட்ரி பண்ணுவீங்க, ஒரு 1000 ரூபா என்ட்ரி பண்ணுவீங்க. நாளைக்கு இன்னும் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது 1000 ரூபா வந்து ஒரு 700 ரூபா ஆகிட்டு இருக்கும். ஒரு 300 ரூபா லாஸ் பண்ணி நிற்பீங்க, பயந்துருவீங்க. ஆஸ் அ பிகினராக இருக்கும்போது என்னடா 300 ரூபா போயிடுச்சு அப்படின்னு பயந்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கெலாம் வந்து இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் 2% நிஃப்டி கீழே இறங்கும். நிஃப்டி கீழே இறங்கிட்டு ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கும். ஆஸ் ஆஃப் நோ SGX நிஃப்டி க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது என்ன SGX நிஃப்டின்னு கேட்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த வீடியோவில் SGX நிஃப்டி பற்றி கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன். லாஸ்ட் வீடியோலேயே ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார். ஸோ அதனால் வந்து SGX நிஃப்டி பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ SGX நிஃப்டி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 16,370 நினைக்கிறேன், அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. மண்டே கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மண்டே நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக மண்டேன்றதை விட நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல ஒரு இன்டிசிஷன் போயிருக்கு. ஆக்சுவலாக ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு இன்டிசிஷன் போயிட்டுருக்கு. இந்த இன்டிசிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த ஏரியா சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னா பாருங்கள், இந்த ஏரியா சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கேருந்து ஒரு லைன் வரையலாம். இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இங்கே ஒரு டோஜ் இருக்கா. ஆக்சுவலாக இந்த லைன் வந்து எங்கே கனெக்ட் ஆகும்னா இங்கே கனெக்ட் ஆகும். ஸோ இந்த கேண்டில், தென் இந்த கேண்டில் சப்போர்ட், அப்புறம் இந்த இடத்துல ஒரு இன்டிசிஷன். ஸோ இன்டிசிஷனில் எடுத்திருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி மண்டே ஒரு கேப் டவுனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்கேஸ் கேப் டவுனாக இருந்ததுன்னா நிஃப்டி இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆகும். கன்சல்டேஷன் ஆகிட்டு கீழே வந்துட்டு மேபி இந்த சப்போர்ட் எடுக்கலாம். மேபி தான் சொல்கிறேன். பிகாஸ் இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடையாது. இது வந்து நம்ம ரஷ்யா உக்ரைன் வார் அப்போ கிரியேட் ஆன டெம்பரரி சப்போர்ட் தான். பட் இந்த இடத்துல இன்கேஸ் இப்போ இந்த இடத்த ஒரு நிஃப்டி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்ததுன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆகிடும். பிகாஸ் நான் எப்போவுமே அதாவது 3 பாயிண்ட் இருக்கணும் ஒரு சப்போர்ட்டுக்கு, ஒரு ரெசிஸ்டண்ட்டுக்கு 3 பாயிண்ட் இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். மினிமம் 2ஆவது இருக்கணும். பட் 2 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனாவது இருக்கணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேண்டில் இப்படி ஒரு கேண்டில் போச்சுன்னா நான் அதை கன்சிடர் பண்ண மாட்டேன் சப்போர்ட் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் மேபி இருக்கலாம். இருந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து நிஃப்டி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் எப்படி இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்மளோட நிஃப்டி ஆல்ரெடி 9% இறங்கியிருக்கு. அதாவது இப்போதைக்கு இருக்க ட்ரெண்ட் லைனை டச் ஆகிட்டு 9% இறங்கியிருக்கு. இன்னும் 2% இறங்கணும். ஸோ இந்த மேபி இந்த 2% கால்குலேட் பண்ணும்போது இந்த இடம் கன்சிடர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு சைட்வேஸ் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துலையே ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு நிஃப்டி மேலே போவோம். இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது இது வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் வந்து இது வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு நிஃப்டி இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகும். ஒன்ஸ் இந்த இடம் க்ளோஸ் வச்சுதுன்னா அகெயின் இந்த இடம் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் வச்சுதுன்னா தென் நிஃப்டி வித் மூவ். அகெயின் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பிகாஸ் ஆல்ரெடி ஒரு ட்ரிபிள் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இது ஒரு ரிஜெக்ஷன். ஸோ இங்கே வந்துட்டு அகெயின் இந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகிட்டு அகெயின் நிஃப்டி கீழே போவோமா, ஆர் இதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுத்து மேலே போவோமா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு நிஃப்டி எப்படி இருக்குன்னா பீரிஷில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 2% இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இறங்கிட்டு ஒரு கன்சல்டேட் ஃபேஸுக்கு வரும். அப்போது நீங்கள் என்ட்ரி கரெக்டாக எடுக்கணும். அந்த கன்சல்டேட் ஃபேஸில் கரெக்டான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஆர் ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில் உருவாகும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ட்ரி எடுக்கணும். ஏதோ கண்ணாபின்னான்னு வருது அப்படின்னு என்ட்ரி எடுத்துகிட்டு அப்புறமா அவசரப்படாதீங்க. மோரோவர் இப்போது பேரிஷில் இருக்குது ப்ரோ, நான் வந்து லாங் பொசிஷன் புட் ஆப்ஷன் வாங்கி வைக்கவா அப்படின்னா நான் சொல்கிறது நோ. பிகாஸ் இது வந்து பேரிஷில் இருக்குது. மேபி இந்த 2% இறங்குறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகலாம், 1 வாரம் ஆகலாம், இல்லை 2 நாள் ஆகலாம். அது யாருக்குமே தெரியாது, உண்மையாக யாருக்குமே தெரியாது. அன்டில் அன்லஸ் இந்த 2% இறங்கிட்டு இங்கே ஒரு கன்சல்டேட் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லாங் பொசிஷன் எடுக்கிற மாதிரினா இல்லை நான் இன்ட்ராடே பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்பயும் போல் சிம்பிளாக 2 ஹவர் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொசிஷன் எடுத்துக்கங்க. நீங்கள் ரொம்ப சேஃபர் சைடாக இருக்கணும் அப்படின்னா 12:30 மணிக்கு மேலே இன்ட்ராடே பண்ணுங்கள் இன் ஆப்ஷன் பையிங்கில். பிகாஸ் 12:30 மணிக்கு மேலே தான் யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அப்போ உங்களுக்கு கரெக்டான மார்க்கெட் ரேஞ்ச் தெரிஞ்சிடும். யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு மார்க்கெட்டில் கிளியரான ஒரு வாலடைல் இருக்கும். அந்த வாலடைலை நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் கிங் இன்ட்ராடேயில். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் இதுலேயும் கரெக்டாக 3 ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு. ஒரு கிளியரான ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷனில் கிட்டத்தட்ட 14% இறங்கியிருக்கு.
செகண்ட் ரிஜெக்ஷனில் கிட்டத்தட்ட 17% இறங்கியிருக்கு. ஆக்சுவலாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த 2 கேண்டில் கிடையாது. இந்த 2 கேண்டில் வந்து அந்த ரஷ்யா உக்ரைன் போரால் வந்தது. அந்த 2 கேண்டில் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பிகாஸ் நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு 2 கேண்டில் வச்சுலாம் கன்சல்டேஷன் எடுக்க முடியாது, அதுவும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்க முடியாது. ஸோ 14% இறங்கியிருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஏரியா கூட வச்சுக்கலாம், இந்த ஜோன் கூட வச்சுக்கலாம், இந்த ஏரியா இருக்குல்ல இந்த ஏரியா கூட வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 14% இறங்கியிருக்கு. அகெயின் இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு கீழே 12% இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 12% இறங்கியிருக்கு. ஆன் ஆவரேஜா 14%. ஸோ இதுலேயும் ஒரு 2% கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், இந்த கேண்டிலோட லோவை ஒன்ஸு பேங்க் நிஃப்டி பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் இதுதான் மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மேஜர் சப்போர்ட் எடுத்துக்கு பட் இன்டிசிஷனில் முடிஞ்சிருக்கு. ஆனால் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில், பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில். ரெட் கலர் கேண்டிலுக்கும் க்ரீன் கலர் கேண்டிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா எந்த டிஃப்ரெண்ட்டாக கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ரெட் கலராக இருந்தாலும் இன்டிசிஷன் தான், க்ரீன் கலராக இருந்தாலும் இன்டிசிஷன் தான். பட் ரெட் கலராக இருந்தால் நம்மளால் நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகுமா, கேப் அப்போ ஓப்பன் ஆகுமா, இல்லை சைட்வேஸாக ஓப்பன் ஆகுமான்னு எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் க்ரீன் கலர் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி சைட்வேஸில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா க்ரீன் கலர், வேறு எதுவுமே கிடையாது. கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. கேப் அப்பா ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஆச்சரியப்படுறது கிடையாது, அதையும் சொல்லிட்டேன். இப்போ மண்டே பேங்க் நிஃப்டி சைட்வேஸாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சைட்வேஸாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட்டை வந்து ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷன் ஆகும். ஸோ இங்கே ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷன் ஆச்சுன்னா நிஃப்டிலையும் அந்த ஏரியா ஸ்ட்ராங்கான ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்கும். ஜோனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன மூவ் கொடுக்கும். சின்ன மூவ் கொடுத்துட்டு இது வந்து இப்போது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் லாங் பொசிஷன் எடுக்கிறதுக்கு. நான் சொல்கிறது லாங் பொசிஷன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா செல்லருக்கு தான் செட் ஆகும். அது வந்து செல்லர்ஸ் பார்த்துப்பாங்க. செல்லர்ஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ் அ பையர்ஸாக நம்ம என்ன பார்க்கணும், இன்ட்ராடே மட்டும்தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி சைட்வேஸாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் கேப் அப்போனா ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இந்த இடத்த சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்து தான் மேலே போவோம். பிகாஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன் முன்னாடியே, ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேண்டில் சப்போர்ட் எடுத்தால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆகாது. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து கிரியேட் ஆகணும். கிரியேட் ஆன அப்புறம் தான் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கேப் டவுன் ஆச்சுன்னா கூட இங்கே பிரேக் ஆகிக்கிட்டு இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது. உங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் கொடுக்க பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்கணும். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படின்னா என்ட்ரி ஆகிட்டு 10 நிமிஷம் தான் கரெக்டாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். இல்லை இந்த இடத்த பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து இந்த இடத்த அகெயின் ரெசிஸ்டன்ட் எடுக்கும். பிகாஸ் இது வந்து சப்போர்ட், இது கீழே போயிட்டு பிரேக் ஆயிடுச்சுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிடும். ஒரு சப்போர்ட் வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆன உடனே மேலே போயிட்டு அகெயின் இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு பேங்க் நிஃப்டி கீழே வரும். அப்போ தான் உங்களோட என்ட்ரி இருக்கணும். இல்லைனா இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது உங்களோட என்ட்ரி இருக்கணும். இந்த 2 மேஜர் ஏரியா தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இப்போது நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எக்ஸிஎக்ஸ் நிஃப்டி வந்து அதாவது அவர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, ப்ரோ மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆகும், அதாவது கேப் டவுனாக ஓப்பன் ஆகும், கேப் அப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்கிறீங்க, பட் எக்ஸாக்டாக எங்கே ஓப்பன் ஆகும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பட் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து பொயிலாம் சொல்ல, ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா நம்மளால் ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். எக்ஸாக்டாக நம்பர்லாம் சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த மாதிரி நம்பர் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக இன்றைக்கே பொசிஷன் எடுத்துகிட்டு போயிடலாமே, இல்லை ப்ரீ ஆர்டர் போட்டு வச்சுக்கலாமே, லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுக்கலாமே, என்ன வேணால் பண்ணலாம். ஸோ நம்பர்ஸ் தெரியாது, கிளியரான நம்பர்ஸ் தெரியாது. பட் உங்களுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் 9 மணிக்கு ஓப்பன் ஆகும். 9 மணிக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, எந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நிஃப்டி மட்டும் தான் சொல்கிறேன், பேங்க் நிஃப்டி கிடையாது, நிஃப்டி மட்டும் தான். எந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சின்ன ட்ரிக்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான். ஆஸ் அ பிகினராக நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லருக்கு தான் யூஸ் ஆகும். பிகாஸ் ஆப்ஷன் பையர் எப்பவுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே பை பண்ணக்கூடாது. ஹியூஜ் வாலடைல் இருக்கும், ப்ரீமியமும் ஹையாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் வாலடைலாக இருந்தால் ப்ரீமியம் ஹையாக இருக்கும். ப்ரீமியம் ஹையாக இருந்தால் நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்குவீங்க,
அது ப்ரீமியம் லோ ஆன உடனே ஆட்டோமேட்டிக் 8 ரூபாய்க்கு வந்துடும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் 20% லாஸ் பண்ணுறீங்க, அதாவது 2 ரூபா லாஸ் பண்ணுறீங்க. எப்பவுமே ஓப்பன் ஆன உடனே வாங்கக்கூடாது. இது வந்து செல்லர் சைடு தான் யூஸ் ஆகும். ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா நீங்கள் SGX நிஃப்டியை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. SGX நிஃப்டி ஓப்பன் பண்ணிட்டேன். இதுவும் நிஃப்டி தான். இது வந்து சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகுது கான்ட்ராக்ட் பேசிஸில். எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட்லாம் நம்மளுக்கு தெரியாது, பிகாஸ் அது எனக்கு ஐடியாவும் கிடையாது தெரிஞ்சுக்கணும்னு. மேபி இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு. யாராவது தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், நிறைய பேரும் தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் கிளியராக பார்க்கலாம். நிஃப்டியில் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுதா, 3 ட்ரெண்ட் லைன், அதுக்கப்புறம் ஒரு டவுன், அப் டவுன், அப் டவுன். ஸோ இப்போதைக்கு SGX நிஃப்டி ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் நல்லாவே இருக்குது. இது வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் நல்லாவே இருக்குது. எந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு? 16,370. நான் சொன்னல, அதாவது 364 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. நான் 370 சொன்னேன், ரொம்ப நியர்பை தான். நாளைக்கு SGX நிஃப்டி 7 மணிக்கு ஓப்பன் ஆகும். இது நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ட்ரேடிங் வியூ இருந்தால் ட்ரேடிங் வியூவில் போயிட்டு SGX நிஃப்டின்னு அடிச்சிங்கன்னா வந்துடும் கான்ட்ராக்ட். இல்லை அப்படின்னா மணி கண்ட்ரோல் ஆப் இல்லை மணி கண்ட்ரோல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதில் கூட பார்க்கலாம். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், கவலைப்படாதீங்க. ஸோ ஒரு 8:30 போல் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு 8:30 போல் SGX நிஃப்டி ஒரு 16,500 இருக்கும், ஒரு 16,400 இருக்கும், உள்ளே ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள். இல்லைனா 16,500க்கே ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு 8:30 மணிக்கு. நம்மளுக்கு எப்படி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னா 16,500 ஆர் 16,530 ஆர் 16,470. ஒரு 50 பாயிண்ட்டு முன்ன பின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுதான் SGX நிஃப்டிக்கும் நம்ம நிஃப்டிக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 8:30 மணிக்கு SGX நிஃப்டியை லாகின் பண்ணி பார்க்கலாம். இப்போது மணி கண்ட்ரோல் வெப்சைட் எப்படி பார்க்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து மணி கண்ட்ரோல் வெப்சைட். நான் வந்து ப்ரோ மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் moneycontrol.com அப்படின்னு என்ட்ரி பண்ணிங்கனாலே போதும். இது இருக்குல்ல moneycontrol.com அப்படின்னு கூகுளில் போய் என்ட்ரி பண்ணிங்கனாலே போதும், இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் மார்க்கெட்டில் போங்க. மார்க்கெட்டில் போயிட்டு குளோபல் மார்க்கெட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே வரும். இதில் வந்து இதுக்கு ஆடெல்லாம் வருது. நான் தான் ப்ரீமியம் அக்கௌண்ட் வச்சுருக்கேனே, பொய்யால் லாகின் பண்ண போல், சாரிப்பா லாகின் பண்ணல, அதுதான் ஆடெல்லாம் வருது. சரி, ஓகே, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இதில் வந்து குளோபல் இண்டிசஸ்லாம் வருதா. இதில் வந்து நாஸ்டாக் இருக்குது. நாஸ்டாக் வந்து என்னது, US மார்க்கெட்டு. US மார்க்கெட் நம்ம எப்போ பார்க்கணும் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம மார்க்கெட் ரொம்ப லோவாக இருக்குது, US மார்க்கெட் வந்து நைட்டு வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 800 பாயிண்ட் லோவாக க்ளோஸ் ஆகிருக்கும். பட் US மார்க்கெட் 1000 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம US மார்க்கெட்டை ஒரு தடவை பார்த்துக்கலாம். US மார்க்கெட் பாசிட்டிவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸு, ஐடி ரிலேட்டடான ஸ்டாக்ஸு, மோரோவர் இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸு, பெரிய பெரிய பேங்கிங் ஸ்டாக், ICICI, HDFC அந்த மாதிரி பேங்கிங் ஸ்டாக்லாம் சப்போர்ட் ஏரியாவில் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நாளைக்கு ஒரு நல்ல மூவ் கொடுக்கறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை வச்சு தான் மார்க்கெட் சின்ன சின்னதாக ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. இது வந்து US மார்க்கெட், இது வந்து யூரோப் மார்க்கெட். யூரோப் மார்க்கெட் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும்? 12:30 மணிக்கு ஓப்பன் ஆகும், 12 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஒரு மார்க்கெட் ஒரு மாதிரி ஓப்பன் ஆகும். SGX நிஃப்டி 7 மணிக்கு ஓப்பன் ஆகிடும். இது வந்து ஏஷியன் மார்க்கெட். ஒரு சில மார்க்கெட் 7 மணிக்கு, ஒரு சில மார்க்கெட் 6:30 மணிக்கெலாம் ஓப்பன் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 8:30 போல் வந்து பாருங்கள். இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ஓப்பன் பார்க்கணும், எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்க்கணும், தென் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் பார்க்கணும், ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் ப்ரீவியஸ் க்ளோஸு, லோவு, ஹை அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. எப்போ எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸு, எவ்வளோ ப்ளஸ் ஆர் மைனஸ், இது மட்டும் பார்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு நம்மளோட ட்ரேடே எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோ உங்களுக்கு வீக்லி உங்களை தேடி வரணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸோட ஃபியூச்சரில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். Until then, bye.